நான் பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம ஆசனாவோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம். பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. இந்த சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா 40% மக்களுக்கு ஏதாவது ஒரு டைம்ல இந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இல்லாட்டி இப்போ இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சர்லையும் வர வாய்ப்பு உண்டு. அதனால இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமா என்ன நம்ம பண்ணணும்னா, இதோட அவேர்னஸ் நம்ம உண்டாக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து பேஷண்ட்ஸ் இந்த பிரச்சனை வந்தீங்கன்னாக்கா ஒண்ணு கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க, எங்க போய் பார்க்கறது, யாரை போய் பார்க்கறது. நம்ம அதுக்கு தான் வந்து இந்த ஏரியாவை வந்து ஒரு சப்ஸ்பெஷாலிட்டியா டெவலப் பண்ணியிருக்கோம். பண்ணி இது ஒரு 15-20 வருஷமா இந்த ஸ்பெஷாலிட்டிலேயே நம்ம நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல என்ன டிஃப்ரெண்டா பண்றோம் இந்த கிளினிக்லன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்தாக்கா அது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள் ரொம்ப காமனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசன வாயில உங்களுக்கு மூலம் வரலாம், மலவாயில பிளவு ஏனல் ஃபிஷர் வரலாம், இல்லாட்டி ஃபிஸ்டுலா வரலாம். அது இல்லாமல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இஃபெக்ட் காஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல்னால வர்றது. ஸோ வாழ்க்கை வழிமுறைனால வர்றது. அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஒன்று பேஷண்ட்ஸுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர்ஸும் பிஸியாக இருக்கலாம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாக்கா நம்ம வாழ்க்கை வழிமுறை லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது ரிஸ்க் வந்து கம்மியாயிடும். ஸோ லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணால் ஒன்று அதை பற்றி நம்ம பேஷண்ட்ஸ் கிளையண்ட்ஸ் அவங்க வந்து என்ன வந்து அதை பற்றி ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்தால் அதை நம்ம டாக்டரை வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்ட பிறகு we will have a psychologist. உங்களுடைய பிரச்சனை என்ன, ஏன் நீங்க சாப்பிட்றீங்க, என்ன டைமுக்கு சாப்பிட்றீங்க, உங்களுடைய ஒர்க்னால ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால சரியா சாப்பிட்றது இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் வந்து இட் குட் பி பிகாஸ் ஆஃப் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம். ஸோ அதனால ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் கட் பிரெயின் ஆக்சஸ்ன்றது வந்து சமீப காலத்தில் ரொம்ப பாப்புலர் ஆகிடும். கட்டுன்றது நம்ம குடல், பிரெயின்ன்றது நம்ம மூளை, இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ என்ன ரிசர்ச் சொல்றதுனாக்கா நம்ம கட்டுக்கும் பிரெயினுக்கு கனெக்ஷன் இல்லை. கட்டு வந்து பிரெயின் கிட்ட 80% பேசுது, பிரெயின் வந்து கட்டு கூட 20% பேசுது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம குடலை பாதிக்குது, அது வந்து நம்ம மூளைக்கு மெசேஜ் அனுப்புது. இது சரியான சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடு போட்டால் எனக்கு ஐம் நாட் ஹாப்பி. ஸோ 1 trillion பாக்டீரியா இருக்கு நம்ம வயிற்றுக்குள்ள, குடலுக்குள்ள. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நம்ம பிரெயின் கம்யூனிகேட் பண்ணி அதோட எஃபெக்டை வந்து நம்ம பிரெயின் நமக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுது. ஸோ அதனால நம்ம என்ன சாப்பிடணும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை புரிஞ்சுக்க ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவை. அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸை அதை புரிஞ்சுக்க வச்சுப்பாங்க. அது அந்த இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்க்க வைக்கணும். நியூட்ரிஷனிஸ்ட்ன்றது வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், அது நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது, அது என்ன பேலன்ஸ்ல சாப்பிடுறது. நம்ம ஊரில் நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்கும், வெஜிடேரியன்ஸ்லேயே நிறைய டயட்லேயே வந்து நிறைய வெஜிடேரியன் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் நல்ல பேலன்ஸாக சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை வந்து அது டாக்டர் நம்ம வந்து ஒரு பிஸி என்வாயன்மெண்ட்ல இருக்கலாம். ஸோ அது வந்து பேஷண்ட்ஸ் நம்ம முக்கியமாக கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சார் என்ன சாப்பிடுது. அதுக்கும் நமக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா அது டீட்டெயிலாக கொஞ்சம் உள்ள போனாக்கா அதோட நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாக்கா நம்ம இன்னும் பெட்டராக சாப்பிடணும். ஸோ அதுக்காக ஒரு நியூட்ரிஷன் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா we have a physical fitness specialist. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்ரிடே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம். அதனால அதோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டை வச்சுருக்கோம். பேஷண்ட்ஸ் அவங்களையும் பார்த்துட்டாங்கனாக்கா, ஸோ டாக்டரை பார்த்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க என்னென்ன பிரச்சனை ப்ரெஷர் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அப்புறம் நியூட்ரிஷன்ஸை பார்த்து என்ன டயட் புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன எக்ஸசைஸ், சப்போஸ் இவங்க வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கலாம், கொஞ்சம் மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கலாம், இல்லை ஓல்டு ஏஜ் குரூப்ல இருக்கலாம், அவங்களுக்கு மசில்ஸ் வீக்காக இருந்ததுனாக்கா அவங்களால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கலாம், இவாக்குவேட் பண்ண கஷ்டம். ஸோ அவங்களுக்குலாம் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் 360 டிகிரிஸில் நம்ம ட்ரீட் பண்ணால் பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு புரிஞ்சுப்பாங்க, ஒன்று மெடிக்கல் அந்த கண்டிஷன் ட்ரீட் ஆன பிறகு திருப்பி அது வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ட்ரீட் பண்ணிக்கலாம், நியூட்ரிஷனல் சேலஞ்சஸ் அதையும் அட்ரஸ் பண்ணலாம் டயட்ல பொறுத்து. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த 3-4த்தையும் நம்ம கம்பைன் பண்ணால் தென் பேஷண்ட்ஸ் வந்து குவிக்காக ரிலீவ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நான் இதெல்லாம் ஏன் முக்கியம்னா இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது.
So we have a lifestyle coach who will oversee the entire program. இந்த எல்லாம் டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த மெடிக்கல் இஷ்யூ கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 அதர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தோம்னாக்கா, ஸோ ஒரு பேஷண்ட் உள்ள வந்த பிறகு நம்ம ஏதோ வந்தாங்க ஒரு மெடிக்கல் இஷ்யூவோட ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது பாதிச்சு. ஆனால் அது ஏன் வந்துச்சுன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதை அட்ரஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த இந்த கம்யூனிட்டி சமுதாயம், நம்ம சிட்டியில இருக்கிற சமுதாயம் ஒரு பெட்டர் ஹெல்த்தியர் கம்யூனிட்டியா மாறும். ஏன்னா அதை அட்ரஸ் பண்ணலைன்னா திருப்பி இந்த கோ பேக் டு தேர் ஸ்கொயர் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் நிறைய பேர் வந்து வெளியூருக்குலாம் போகிறாங்க. கேரளா, நார்த் ஆஃப் இந்தியாலாம் போயிட்டு ஒரு வாரம் நான் போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறேன். அங்கே போனாக்கா ஒரு வாரம் நல்லா பட்டி போட்டு ஏதோ இந்த சாத்விக் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் இன்னும் ஒரு வெயிட்லாம் குறைஞ்சிடும். திருப்பி வந்த பிறகு இதே என்வாயரன்மெண்ட்ல இருக்கணும். இதே மியூசிக் அகாடமி, இதே மயிலாப்பூர், இதே ஜெமினி ஃப்ளைஓவர், அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதே ஃபேமிலி, அதே ஸ்ட்ரெஸ். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணால் நம்மளோட என்வாயரன்மெண்ட்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டயட்டு, ஒர்க் பிளான், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணால் generally will become Chennai city and wider community will become a healthier community. That is the idea behind ASNA. Hello, I'm Dr. Venkatesh Krishna. I'm a consultant colorectal robotics surgeon. Today we are at the launch of ASNA, which is a colorectal gut wellness clinic. I've been in this space for more than 30 years and I'm working with Mr. Jata, who is a lifestyle coach. What we're trying to do is bring a holistic treatment to colorectal and gut wellness. What we're trying to achieve in this clinic is, apart from treating your colorectal and gut problems, we're trying to do a 360 where patients who have these issues, primarily they develop them because of lifestyle issues. So what we want to is to address the lifestyle, which is, it could be the diet, it could be the stresses in your life, it could be your physical fitness. So we have a 4-prong approach to this where we exclude or treat the medical problem. Then we get a psychologist to talk about your stresses in life and address them. Then we have a nutritionist who can talk about your diet specific to whether you're veg, non-veg, you're from north of India, south of India, Kerala, Tamil Nadu, very specific to your dietary patterns. And then a physical fitness coach who will train you so that you can have a better gut function, better colorectal function, so that you have a good, your gut function improves. So it becomes a holistic 360 treatment platform so that patients in this community or even general public have more awareness about the current problems and they can improve their general wellness so that they don't first of all develop these problems, and if they do develop these problems they have a safe platform to come get it addressed and also learn more about their gut health. So what we want for our patients is, after they walk in through this door and by the time they leave their cycle treatment, that they've learned, they've got the medical issues treated, but also learned something about what they eat, how fit they are, and how they can improve their general wellness. Thank you.